शांति शांति शांति। बृहदारण्य उपनिषद शांति मंत्रम भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधी भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம். அதன்படி சென்ற வகுப்பில் நம்ம 27வது ஸ்லோகம் பார்த்தோம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைத்தி சாந்தரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். இந்த ஸ்லோகத்தில் கடைசி ஒரு விஷயம் மட்டும் நான் மறந்துட்டேன் போனதில். உத்தமமான சுகம் இந்த யோகிகள் அனுபவிக்கிறார்கள் என்று அந்த 27வது ஸ்லோகத்தில் சொன்னார். அந்த உத்தமமான சுகம், உயர்ந்த சுகமே அந்த பிரம்மானந்தம் என்று பகவான் சொல்கிறார். இந்த யோகிகள் உயர்ந்த ஆனந்தத்தில் இருப்பதால் எதனால், அதாவது இந்த யோகிகள் உயர்ந்த ஆனந்தத்தில் இருப்பது எதனால் என்றால் அவர்களுடைய மனம் முதலாவதாக பேரமைதி அடைந்திருக்கிறது. அதான் பிரசாந்த மனசம். யாருடைய மனம் இந்த பேரமைதி அடைகிறதோ அவர்கள் இறைவனிடம் ஐக்கியம் ஆவார்கள். இறைவனிடம் ஐக்கியவார்கள்னா இந்த சரீரத்தை விட்டுற மாட்டாங்க, சரீரத்தோடு தான் இருப்பாங்க. ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். சொல்கிறாரு இது ஜீவன் முக்தனாக இருப்பார். மனதிலே பேரமைதி இருக்கும். அதுக்கப்புறம் பேரமைதி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடல் மனம் கம்ப்ளீட்டாக தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். தன்னை அந்த உடல் மனதோடு அடையாளப்படுத்தவில்லை. அப்போ இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த உடல் மனதை விட்டுட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது பிரம்மம், பரம்பொருள், பியூர் கான்சியஸ்னஸ். அதோடு ஐக்கியம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இந்த விஷயத்தை குருதேவர் ராமகிருஷ்ணர் ஒரு காட்சி ஏற்கனவே நம்ம அந்த பார்த்தது தான். என்னென்னா இந்த உயர்ந்த உத்தம சுகத்தை பற்றி பகவான் சொல்லும்போது, ராமகிருஷ்ணர் சொல்லும்போது ஒரு முறை அவர் மிக அழகான காட்சி ஒன்று கிடைத்ததாக சொல்கிறார். அவருடைய பக்தர்களுடன் பேசும்பொழுது இந்த உலகத்தில் எல்லா வஸ்துகளும் மெழுகால் வார்க்கப்பட்டிருப்பதாக அவர் கண்டார் அந்த இதில். அப்போ இந்த இடத்துல மெழுகு என்பது என்னென்னா அந்த பிரம்மம் தான், இந்த பரபிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது. அந்த மெழுகால் எல்லாம் ஆர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிற மாதிரி இந்த பரபிரம்மே எல்லாமாக இருக்கிறது என்று பகவான் சொல்கிறார். நான் அந்த மெழுகு, அதாவது அந்த இடத்துல அந்த மெழுகு மரத்தை ராமகிருஷ்ணன் பார்க்கிறார். மெழுகு குதிரை, மெழுகு ஆண், மெழுகு பெண், மெழுகு குழந்தை, மெழுகு வயல்வெளி, மெழுகு நதி, எல்லாமே மெழுகாக பார்க்கிறார். நானும் மெழுகாக அங்கே அதில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் மெழுகாக இருந்தது. இந்த பிரம்மமே எல்லாமாக இருக்கின்ற உண்மையை நான் அதிலிருந்து புரிந்து கொண்டேன். அதனால தான் 2வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் வேதா அவிநாசினம் நித்தியம் ஏனம் அஜம் அவ்யயம், எல்லாமாக நானே இருக்கிறேன், அதை புரிந்து கொள் என்று வேதா அவிநாசினம் நித்தியம் என்று சொன்னார். இந்த யோகிகளின் லட்சணம் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு என்னென்னா, யோகியாக வேண்டும் என்றால் இந்த தியான யோகத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். தியான யோகத்தில் பயிற்சி செய்தால், தியான யோகம் என்றால் உட்கார்ந்து தியானம் செய்வது மட்டும் கிடையாது. பக்தியோடு ஸ்ரத்தையோடு பூஜை செய்தாலும் அல்லது நமக்கு கொடுத்த கர்மங்களை எந்தவித பலன் இன்றி இறைவனுக்கு வழிபாடாக செய்தாலும் எல்லாமே அது சேம், அதே தான், அந்த தியானம் தான் என்று சொல்லுவோம். ஸோ தியான பயிற்சி இந்த இடத்துல தியான யோகம் அப்படி பார்க்குறனால தியான பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்.
இந்த யோகி சத்துவகுணத்தில் இருப்பான். அதாவது யோகி தன்னுடைய கர்மங்கள் எல்லாம் செய்தன் காரணமாக பலன் இல்லாமல் கர்மங்கள் செய்தனா அவனுடைய குணங்கள் தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு ரஜமும் சாந்தமாகி அது சத்துவகுணமாக மாறி இருக்கும். ஸோ அதனால் சத்துவகுணத்தில் இருப்பாருங்கிறார். அதுக்கப்புறம் இந்த சத்துவகுணத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது. சத்துவகுணத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது என்ன பொருள் அப்படின்னா, இப்போ சத்துவகுணம் இருந்தால் நமக்கு பிரகாசம், தெளிவு, ஒரு 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 ஞானம் இருக்கும். சத்துவகுணத்தினுடைய இயற்கை எப்படி தமோ குணம் அறியாமை, அஜ்ஞானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சத்துவகுணம் ஞானம், பிரகாசம், தெளிவு, புரிதல் அதெல்லாம் இருக்கும். அதோட அந்த சத்துவகுணத்தோட இந்த சிரவண மனனம் செய்தது, அதாவது 2வது அத்தியாயத்திலேருந்து நம்ம ஆன்ம லட்சணத்தை பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த ஆத்ம லட்சணத்தில் எப்படி கல்மிஷங்கள் எல்லாம் போகுதுன்னு 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அப்படி வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அந்த சிரவண மனனம் நிறைய கீதையிலேருந்து கேட்ட விஷயங்கள் நமக்கு இருக்குது, ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. அந்த கேட்ட விஷயங்கள் கூட சத்துவகுணம் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் தான் ஞானம் பிறக்கிறது. ஞானம் திடீர்னு பிறக்கிறது. ஏன்னா நான் போன ஸ்லோகத்திலே சொன்னேன், வெறும் சத்துவகுணம் மட்டும் இருந்தால் நமக்கு அதுவும் பந்தம் தான் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னென்னா அந்த ஞானம் இல்லாதனால, சிரவண மனனங்கள் இல்லாதனால, குரு வாக்கியத்துடைய சிரவணம் இல்லாதனால, சாஸ்திர சிரவணம் இல்லாதனால சத்துவகுணம் இருந்தாலும் அது நமக்கு பந்தமாக தெரியும். அப்போது ஞான நிஷ்டை ஆகாது. அப்போ எப்போ ஞான நிஷ்டை ஆகும் அப்படின்னா சத்வகுணத்தோடு அந்த ஞானம், சிரவண மனன ஞானம் இருந்தால் அது உறுதியாகி ஞான நிஷ்டையாகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது என்ன சொல்கிறது, இந்த ஞானத்தினால் நமக்கு ஞானம், அதாவது இந்த சத்வகுணத்தினால் நமக்கு ஞானம் பிறக்கும். இந்த ஞானத்தால் நானே அந்த பிரம்மம் என்ற அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. நான் பிரம்மம் என்று உணர்ந்து விட்டால் பிறகு பிரம்மானந்தம் தான். அதுதான் உத்தம சுகம் என்று சொல்கிறார் இங்கே. அவன் என்றென்றும் அந்த ஆத்மாவிலே இருப்பான். அப்பொழுது அவன் இந்த உடல் மனதுடன் இருந்தாலும் அந்த எண்ணங்கள், நான் உடலோடு இருக்கிறேன், மனமோடு இருக்கிறேன் என்ற அடையாளம் அவனுக்கு இருக்காது. உடல் இருக்குது, மனசு இருக்குது, அவ்வளோதான். பட் அவருடைய குருதேவருடைய, அது நீங்கள் குருதேவர் ராமகிருஷ்ணன் கிரேட் மாஸ்டர் படிச்சிங்கன்னா இதெல்லாம் புரியும். உடல் மனதோடு இருந்தாலும் அவர் எப்போவுமே அந்த பிரம்மத்தில் இருந்தார் என்பதை அதிலிருந்து தெரியும். ஸோ அதைத்தான் நித்தியமான ஆனந்தம், நித்திய ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறார் என்பது பொருள். இது சுவாமி சாரதானந்தர் அடிக்கடி சொல்வார் அந்த கிரேட் மாஸ்டர் என்ற புத்தகத்தில். அப்பேற்பட்ட ஞானிகளுடைய எப்பொழுதும் உடல் மனதோடு இருந்தாலும் அவர்கள் அந்த உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி, இந்த நிலையை அடைந்தவன் யோகத்தில் உச்சத்தில் இருக்கிறான். இனி அவன் அடைய எதுவும் இல்லை. எல்லாம் நிரபிசய லாபம் சொன்ன மாதிரி அவன் இனி அடைய வேண்டும் என்ற எதுவுமே இல்லை. இதைத்தான் 6வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது 27 சொல்லியிருக்கேன்னா, அப்போ இனி 28வது ஸ்லோகத்தில் இதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த நிலை அடைந்தவன் யோகத்தின் உச்சத்தில் இருக்கிறான், அவன் அடைய எதுவும் இல்லை. இதைத்தான் 28வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இப்போது நம்ம 28வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 28வது ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். யுஞ்சன்னேவ சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்பர்சம் அத்யந்தம் சுகம் அஸ்னுதே. இதனுடைய சிம்பிள் மீனிங்னா, இங்ஙனம் மனதை ஆத்மாவிலே சதா நிலைக்கச் செய்து பாபம் நீங்க பெற்ற யோகியானவன் பிரம்ம ஞானத்தில் பிறக்கும் பேரானந்தத்தை எளிதில் எய்துகிறான். பிரம்ம ஞானத்தில் பிறக்கும் பேரானந்தம், பிரம்ம ஞானத்தில் தான் பிறக்கும். பிரம்ம ஞானம் பிறக்கணும்னா நான் என்ன சொன்னேன், சத்துவகுணம் இருக்கணும், அதோட சிரவண மனனம் இருக்கணும். அது இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் பகவான் இங்கே சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட போன ஸ்லோகத்தில் சொன்ன அதே விஷயம்தான் சொல்கிறாரு, கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன கருத்து அதே தான் இங்கே இப்படி இது சொல்கிறாரு. அங்கே உத்தம சுகம், உயர்ந்த சுகம் என்று சொன்னார். இங்கே சுகம் அத்யந்த சுகம் அப்படின்றாரு. அத்யந்த சுகம் அஷ்ணுதே. அத்யந்தம்னா எல்லையற்ற, உத்தமம்னாலும் எல்லையற்றன்னு சொல்லலாம். அந்த இடத்துல உத்தமம்ன்ற வார்த்தை சொன்னார், இந்த இடத்துல அத்யந்த சுகம் அப்படி சொன்னார். இப்போ நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, யுஞ்சன்னேவ சதாத்மானம், இந்த ஆத்மானம் என்றால்
யோகிகள் தன்னையே அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னையேனா தன்னையே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். யோகியை குறிக்கிறது இந்த சதாத்மானம் அப்படிங்கிறது. அதாவது ஆத்மானம் என்ற விஷயம், அதாவது யுஞ்சன்னேவ சதாத்மானம், இந்த ஆத்மானம் என்ற சொல் யோகிகளை குறிக்கிறது. சதா என்றால் எப்பொழுதும், எப்பொழுதும் இந்த யோகிகள் என்ன செய்கிறாங்க, ஏவம் எப்பொழுதும் அந்த யுஞ்சன், ஏவம் யுஞ்சன், அது மாற்றி போட்டிங்கன்னா தன்னை இந்த வகையில் எப்பொழுதும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான். எதில்? தியானத்தில். யார்? யோகிகள் தன்னை இவ்விதத்தில் எப்பொழுதும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான். இந்த யோகி எப்படிப்பட்ட மனதுடன் இருக்கிறான் என்று பகவான் இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். அவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி எப்பொழுதுமே தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்கிறதுனா விகத கல்மஷா. கல்மஷம் என்றால் அழுக்கு. வி பூர்வக கத கத கல்மஷம், அதாவது வி ப்ளஸ் கத ப்ளஸ் கல்மஷம் அப்படின்னா, வி என்றால் முழுமையாக, கத என்றால் போய்விட்டது. என்ன போய்விட்டது? அழுக்குகள். கல்மஷம்னா அழுக்குகள், அதாவது அசுத்தி. இந்த மனதில் உள்ள அழுக்கு முழுவதும் நீங்கியவனாக, அழுக்கு முழுவதும் நீங்கியவனாக என்னென்ன ராகத்வேஷ கல்மிஷங்கள் நீக்கியவனாக இருக்கிறான் இந்த யோகி. இவ்வாறு இந்த யோகி தன்னுடைய மனதில் உள்ள எல்லா அழுக்குகளை நீக்கி எப்பொழுதும் தியானத்தில் இருப்பான். இப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பட்ட சுகம் வருகிறது என்று 2வது லைனில் அத்தியந்த சுகம் அப்படின்னு சொல்லப்படுறார். மேலும் இங்கு சதா என்ற வார்த்தை இருக்கிறது. சதா என்றால் எப்பொழுதும், எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டு இருப்பான் என்று பகவான்கள் சொல்கிறார். அப்போ நாம் நினைப்போம், எப்படி தியானம் சதா செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த கேள்வி வரும். இந்த ஞானிகள், இந்த இடத்துல தான் நம்ம ஞானிகளுக்கும் உபாசகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இந்த அத்தியாயத்தை தொடங்கும்போது நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன், உபாசனை நிதித்தியான தியானம், அதாவது உபாசனை தியானம் நிதித்தியாசன தியானம். இப்போ நம்ம இந்த அத்தியாயத்தில் நிதித்தியாசன தியானத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உபாசனை தியானம் என்ன நிதித்தியாசன தியானம் என்ன அப்படின்னு சொல்லி 4 வகுப்பு நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த உபாசகன் என்ன பண்ணுவான்னா, அவன் பூஜை செய்வான், விரதம் இருப்பான், யாத்திரை போவான், இந்த மாதிரி தெய்வ காரியங்கள் செய்வான். அப்போது அந்த காரியங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் இறைவனை பற்றி அவன் நினைப்பான். இறைவனை பற்றி அவனுடைய முழு அறிவு அவனுக்கு இருக்காது. ஏன்னா உபாசகன் என்ன செய்வான்னா, தன்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு, இந்த நாமத்தை ஜபிக்க சொல்லியிருக்காரு, ஜபிப்பான். பூஜை செய்ய சொல்லியிருக்காரு, பூஜை செய்வான். யாத்திரையெல்லாம் போயிட்டு வரணும்னா தீர்த்த யாத்திரை போகணும், அப்புறம் 10 தடவை கங்கையில் குளிக்கணும் அப்படின்னு எல்லாம் செய்வான். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவனை பகவானை நினச்சிட்டு இருப்பான். மற்ற நேரத்தில் எல்லாம் ஆஸ் யூஸ்வல் என்ன திருப்பி தன்னுடைய வீட்டை பற்றியோ அல்லது தன்னுடைய வியாபாரத்தை பற்றியோ நினச்சிட்டு இருப்பான். நம்மில் அநேகமான பேர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு குருதேவர் அவர்களுக்கு குருநாதர் மந்திர தீட்சை கொடுத்துட்டு காலையில் ஒரு 108 செய்யணும், ஜபம் செய்யணும், சந்தியா நேரத்தில் ஒரு 108 ஜபம் செய்யணும்னு சொல்லுவோம். அது கூட நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியலை. ஆனால் அந்த நேரத்தை போக மிச்ச நேரம் எல்லாம் ஊரு கதை, வம்பு, அந்த கதை, இந்த கதை, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு அந்த நேரத்தில் அதை செஞ்சுட்டு முடிச்சிடும். அந்த கடமையை மாதிரி அது செய்கிறோம். அந்த கடமையை மாதிரி செய்யாமல் அதுவே தியானம். அது செய்ய முடியுமா? நம்மளாம் சம்சாரத்தில் இருக்கோம்ல அப்படின்னு நினச்சா செய்யலாம். எப்படி செய்யலாம்ன்றது பகவான் சொல்ல போகிறாருங்க. ஏன்னா சில பேர் திங்கட்கிழமை பெருமாள் கோயில், சிவன் கோயிலுக்கு போவாங்க, செவ்வாய்க்கிழமை தேவி கோவிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க, புதன்கிழமை அப்புறம் வேறு ஏதாவது ஒரு கோயில், இப்படி எல்லா கோயிலுக்கும் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. இந்த உபாசகர்கள் சில பேர் தியானமும் செய்வாங்க. இந்த தியானம் செய்வாங்க. இந்த தியானத்தின் போது அந்த தியான நேரத்தில் மட்டும் பகவானை பற்றி நினச்சிருப்பாங்க. ஸோ இறைவனை பற்றி விளக்கமோ புரிதலோ அவர்களுக்கு இருக்காது. இவனுடைய விளக்கம் என்னென்னா சச்சிதானந்தம். சச்சிதானந்தம்னா நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதனால தான் நம்ம நிதித்தியாசன தியானத்தில் தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உபாசனை தியானம் கிடையாது இது, நிதித்தியாசன தியானம் உயர்ந்த நிலைக்கு தியானம் இது. ஸோ இந்த உபாசகன் தியானம் செய்வான். அந்த தியானத்தில் இறைவனை பற்றிய விளக்கமோ புரிதலோ இருக்காது.
இந்த தியானம் முடிந்தவுடன் மிக உக்கிரமாக இதை ஏதோ வெட்டி முறித்த மாதிரி. எப்படி இப்போ நம்ம குருதேவர் ராமகிருஷ்ணர் 2 யோகிகளுடைய கதை சொன்னார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். முதல் யோகி இது மாதிரி தான் ரொம்ப இதை கடமையாக செஞ்சார். இன்னொருத்தர் அதே அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக செஞ்சார். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சாதாரணமாக எப்படி செய்யணுமோ அவர் சொன்னார். அதுதான் வித்தியாசம் அவருக்கு. அது மாதிரி தான் இங்கே உபாசகர்களுக்கும் நிதித்தியாசனம் செய்கிறவங்களுக்கும் வித்தியாசம். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு வீட்டில் வீட்டுக்காரர் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகணும். அன்னைக்கு பார்த்து பூஜை நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தா கற்பூரத்தை காணோன்னே பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. மணி அடிக்கிறாரு, கிட்டுங்கு மணி அடிக்கிறார். அந்த அம்மா வீட்டுக்காரம்மா ஓடி போய் பக்கத்தில் கடையில் போய் அந்த கற்பூரம் வாங்கி வச்சுற வரைக்கும் இவர் மணியை அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவ்வளோ உக்கிரமாக இருக்கார் அவர். அதான் இப்போ எப்படி நம்ம இதை வந்து சொல்கிறது, இறைவனை பற்றி எந்த விளக்கமோ புரிதலோ அவருக்கு இல்லாதனால இது வந்து ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம் மாதிரி அவர் செஞ்சுருக்காரு. அதனால தான் சொல்கிறார். ஸோ அதனால தான் அந்த தியானம் முடிந்தவுடன் அவன் உக்கிரமாக இருக்கிறான். இதன் மூலமாக நமக்கு புரிகிறது இறைவனை பற்றி எந்த புரிதலும் அவருக்கு இல்லை. இதுதான் உபாசகர்களுடைய சுபாவம், அவர்களுடைய இயற்கை. ஆனால் ஞானிகள் எப்படி என்றால், இவன் பார்க்கின்ற உலகம், இவன் பேசுகின்ற நபர்கள், அவர்கள் எல்லோரும் அவர்கள் எந்தெந்த விவகாரம் செய்கிறானோ எல்லோருமே இறைவனை தவிர வேறு யாரும் அல்ல என்ற புரிதல் அவருக்கு இருக்கிறது. யாருக்கு? ஞானிக்கு. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் ஜீவசேவையே சிவசேவை என்று, அது உயர்ந்த நிலைக்கு போனால் தான் வரும். ஆனால் இதை நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். நம்ம வந்து ஒவ்வொரு மனிதர்களோட பேசும்போதும், பக்கத்து வீட்டில் நம்ம சுற்றி உள்ளவங்க யார்கிட்ட பேசும்பொழுதும், நான் இறைவனிடம் பகவானிடம் பேசுகிறேன், பிரம்மத்தோடு பேசுகிறேன் என்ற ஒரு எண்ணம் ஒன்று. அப்போ தான் இந்த ஜீவசேவைங்கிறது நமக்கு அதனால் செய்ய முடியும். ஸோ இந்த உலகத்தில் ஒரு ஜீவனையும், அதாவது அந்த ஞானி இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஜீவனையும் வெறுப்பு தெரிவிக்க என்ன நினைப்பன்னா, யாரையும் வெறுக்கக்கூடாது, ஒரு ஜீவனையும் வெறுக்கக்கூடாது. அப்படி வெறுத்தால் அவன் தன்னை வெறுத்து கொண்டது போல என்ற புரிதல் ஞானிகளுக்கு இருக்கிறது. அதுதான் அதாவது மற்றவர்களை வெறுப்பது நான் பகவானை வெறுப்பது போல. ஏன்னா சில பேர் ஒரு வெளியே இருக்கிற ஒருத்தவங்கள்ட சுடுன்னு எல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு வருவாங்க. ஆனால் கோயிலில் போய் பவ்யமாக பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை ஆரத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா, அங்கே ஒரு ஃபேஸு இங்கே ஒரு ஃபேஸ், அப்படி இருக்க முடியாது. ஆனால் ஞானிகள் எல்லாம் ஒரே எல்லாம் சமதர்சனமாக இருப்பாங்க. எப்படி வெளியே உள்ள மனிதர்களிடம் பேசினாரோ அப்படி தான் உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தில் அந்த இஷ்ட தெய்வத்தை அவர்கள் வழிபடுவார்கள். ஸோ ஒரு ஜீவனை வெறுப்பது அவருக்கு தெரியாது. எல்லா ஜீவனும் எல்லாரும் இறைவன் தான். அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் 29வது ஸ்லோகத்தில் சொல்ல இருக்கிறார். எனவே ஞானிகள் இப்படிப்பட்ட ஞானம் இருப்பதால் இந்த ஞானத்துடன் அவர்கள் சதா சர்வகாலமும் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஞானம்? நான் பார்ப்பது எல்லாமே இறைவனுடைய அம்சம் என்ற ஞானத்தோடு சதா இருப்பதால் இந்த இடத்துல சதா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறார். இஞ்சன்னேவ சதாத்மானம். அந்த ஞானி சதா எப்பொழுதும் இந்த ஞானத்தோடு இருக்கிறான் என்பதை பகவான் சொல்கிறார். ஸோ உபாசகன் அந்த பூஜை நேரத்தில் மட்டும்தான் இறைவனை பற்றி நினைப்பான். ஏனென்றால் அவனுக்கு அந்த ஞானம் இல்லை. எந்த ஞானம்? சர்வத்திர பாவம், எல்லா இடத்துலையும் அந்த இறைவனை பார்க்கின்ற ஞானம் அவனுக்கு இல்லை. தான் பழகிய பூஜை மட்டும் இந்த உபாசகன் செய்வான். மற்ற நேரங்களில் இறைவனை பற்றி சிந்திப்பது இல்லை. ஆனால் ஞானிகள் சதா சர்வகாலமும், அதனால தான் இந்த இடத்துல வார்த்தை வந்து சதா என்ற வார்த்தை ஞானிகளை குறிக்கின்றது. யார் சதா இறைவனை பற்றி தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, தியானம் செய்ததுன்னா என்ன? பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது எல்லாமே இறைவன் தான் என்று வாழ்கிறார்களோ அவர்களைத்தான் சதா என்று ஞானிகளை சொல்கிறார். சதா என்ற வார்த்தை இங்கே ஞானிகளை குறிக்கிறது. ஸோ ஞானத்தின் சுபாவம் என்ன என்றால், ஒரு முறை அந்த ஞானம் நமக்கு வந்துவிட்டால் பிறகு அது நம்மை பிரியாது. எப்படி ஒரு கல்வி செல்வம் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அந்த பிறவி முழுவதும் அந்த கல்வி செல்வம் கூடவே இருக்கும், அது திருட்டு போகாது, ஒன்றும் ஆகாது. அதுபோல இந்த ஞானம் அடைந்தவன் எப்பொழுதும் அந்த ஞானத்துடன் இருப்பான். அதற்காகத்தான் அச்சுதா அப்படின்னு ஒரு பேர் இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது. ஒரு முறை நாம் இறைவனிடம் சரணடைந்து விட்டால் பிறகு நாம் அதை மறந்து விட்டாலும் இறைவன் நம்மை மறக்க மாட்டான். இறைவன் எப்பொழுதும் நமக்கு. இதை தான் வந்து விபீஷணர் ராமச்சந்திரமூர்த்திகிட்ட சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம்
அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவன் ஏதோ சதி செய்ய வந்திருக்கான், விபீஷணன் வந்து ராவணனுடைய தம்பி, அவன் ஏதோ சதி செய்ய வந்திருக்கான், சூழ்ச்சி செய்ய வந்திருக்கான் அப்படின்னு சொன்னது அங்கே உள்ள கூட்டங்கள் எல்லாமே, அந்த வானர கூட்டம் எல்லாமே எக்ஸப்ட் ராமச்சந்திரமூர்த்தியும் ஹனுமானும் தவிர எல்லாரும் நம்பலை, யாருமே நம்பலை. அவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணதாக வந்திருக்கான்னு நினச்சாங்க. ஆனால் ராமபிரான் சொன்னார், அவன் எப்போ கையை தூக்கி அபயம் அப்படின்ட்டு வந்துட்டானோ நான் அவனை விட மாட்டேன், அவன் என்னை விட்டாலும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த பண்புகள் இருப்பதனால்தான் அச்சுதா என்ற பெயர் இருக்கிறது. ஸோ ஒருவன் தன்னுடைய இந்த ஞானம் எப்படி என்றால், இப்போது நம்முடைய நண்பனை பற்றி யாராவது நம்மளை பற்றி உன்னுடைய நண்பன் இருக்கானே, அவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி தவறான எண்ணங்கள் யாரோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவனை பற்றி அவனை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த ஞாபகம் தான் வரும். ஓ இவனா, அவன் சொன்னது மாதிரி அவன் இப்படி இருக்கான். அவன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கவனித்து, ஓ அதனால தான் அவன் அப்படி சொன்னானா, அதனால தான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாகவும் சரி, அதை பற்றி தான் நினைத்து கொண்டிருப்பான். அந்த நண்பனை பார்க்கும்போதெல்லாம் அவன் செய்த காரியங்களை பற்றி நினைப்பான். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். அதுபோல் இந்த ஞானம் வந்துவிட்டால் அது என்றென்றும் நம்மை விட்டு பிரியாது, அது எப்பொழுதும் நம்மிடமே இருக்கும். இதுதான் இந்த ஞானத்தின் அறிவின் சுபாவம். இதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது. ஸோ இந்த ஞானி தன்னுடைய ஞானத்தினால் எப்பொழுதும் இறைவனை பற்றியே எல்லாம் இறைவனாக பார்க்கிறான். அதிலிருந்து அவன் மாற முடியாது. இப்படிப்பட்ட ஞானி யோகிகள் என்ன கிடைக்கிறது என்று 2வது லைனில் சொன்னார். சுகேன பிரம்ம சம்பர்சம் அத்தியந்தம் சுகம் அஸ்னுதே. இந்த வரியில் முதல்ல சுகேன என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த சுகேனங்கிற வார்த்தை என்னென்னா எளிதில், அதன் பொருள் என்ன, எளிதில், எளிமையாக, எந்த கஷ்டம் இல்லாமல், எஃபர்ட்லெஸ்லி, தடையில்லாமல் அந்த பிரம்ம சம்பர்சம் என்றால் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறார். சுகேன பிரம்ம சம்பர்சன். அப்போது இந்த எந்தவித கஷ்டம் இல்லாமல், ஏனென்றால் பிரசாந்த மனசு, அவர்கிட்ட இஞ்சன்னேவ சதாத்மானம், எப்போவுமே பகவானை பற்றி சிந்தனை அவருக்கு இருக்கிறது. அதனால் அவர் கல்மஷங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. அந்த கல்மஷங்கள் எல்லாம் நீங்கிவிட்டனால் அவன் எளிதாக பிரம்ம சம்பர்சம், பிரம்மத்துடன் ஐக்கியம் ஆகிவிடுகிறான். பிரம்மத்துடன் ஐக்கியம் ஆகிவிட்டால் சரீரத்தை விடலை, சரீரம் இருக்கும், அதுதான் இது ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னான். அதனால்தான் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அப்படி அவன் ஐக்கியமாவதனால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அத்தியந்த சுகம், வரையறுக்க முடியாத சுகம் அவனுக்கு கிடைக்கிறது. இதே தான் சென்ற ஸ்லோகத்தில் உத்தம சுகம் என்று சொன்னார். ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த சுகத்தை அனுபவிப்பவன் எப்படி இந்த உலக சுகத்துக்கு ஆசைப்படுவான்? அதனால் அவனிடம் இந்த உலக சுக ஆசையே இருக்காது. இந்த பிரம்ம சம்பர்சம் என்பதற்கு பிரம்மத்தை தொடுதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பிரம்ம சம்பர்சம் என்றால் பிரம்மமுடன் ஐக்கியமாகிவிட்டது. அது ஒரு வஸ்து கிடையாது தொடுவதற்கு. அதனால் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிவிட்டான். ஐக்கியம் என்றால் பிரம்மத்தை தொடுவது, அது ஐக்கியமாகிவிட்டது தான் இந்த பொருள். ஆகவே பிரம்ம சம்பர்சம், பிரம்மஸ்வரூபத்தில் ஐக்கியமாகணும் என்றால் அந்த வரையறுக்க முடியாத பிரம்மானந்தத்தை, அத்தியந்த சுகத்தை அவன் அனுபவிக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இதோட இன்னொரு வியூ என்னன்னா, யோகிகள் மனதில் யோகிகள் எப்பொழுதும் ஞான நிஷ்டையில் உறுதியாக இருக்கிறார்கள். எப்படி ஞான நிஷ்டையில் உறுதியாக இருக்கிறார்கள்? அவர்களுக்கு சத்வகுணம் இருக்கிறது, ப்ளஸ் அதோடு சிரவண மனனங்கள், சாஸ்திர ஞானம் இருக்கிறால் அந்த இதில் அந்த கேட்ட அந்த சிரவண மனனம் உறுதியாகி விடுகிறது. அதைத்தான் ஞான நிஷ்டை என்று சொல்கிறோம். அவருடைய பாவங்கள், அதனால் இந்த ஞான நிஷ்டையினால் என்ன ஆகிறது என்றால் அவருடைய பாவங்கள் எளிதில் நீங்கி விடுகிறது. அப்போ அவனுக்கு பிரம்ம சம்பர்ஷம், பிரம்ம அனுபவம் கிடைக்கிறது. அது ஒப்பற்ற அளவில்லாத ஆனந்தம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்று தைத்தரிய உபனிஷத்தில் ஒரு லட்சணம் சொல்கிறார், ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்னென்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றார். என்னென்னா, சத்தியம், ஞானம், அனந்தம், இது மூன்றும் சேர்ந்தது தான் அந்த பிரம்மம். சத்தியம் என்றால் என்ன? உண்மை.
சாஸ்வதமானது, அழியாதது, நித்தியமானது, அதுவே தர்மம். தர்மம்னு சொல்கிறோம். ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி. ஸோ அந்த தர்மங்கிறாலும் அதே போல் யதாயதாயி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்படின்றார். ஸோ எங்கெல்லாம் தர்மம்னு வருதோ அது அதன் பொருள் என்னென்னா நித்தியமானது, சாஸ்வதமானது, அழியாதது அப்படின்னா. அப்போ என்ன பிரம்ம லக்ஷணம், பிரம்மஸ்வரூபத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ அது சாஸ்வதமானது, அதுதான் இது முதல் விளக்கம். அதாவது சத்தியம், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா. அப்புறம் ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது தூய உணர்வு அல்லது தூய அறிவு, தூய ஞானம் என்று சொல்லலாம். இப்போ இந்த தூய அறிவு பிரத்யேகாத்மா ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலுக்கு வரும்போது, அதாவது இந்த உலகம் முழுவதும் இந்த பியூர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு வியாபித்து இருக்கிறது, மீன்ஸ் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த அவேர்னஸாக அது மாறுகிறது. ஒரு பிரத்யேக ஆத்மாவுக்கு அது வரும் பொழுது அது அவேர்னஸாக ஆகிடுகிறது. அது கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம், அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப்னா பரபிரம்மனுடைய பியூர் கான்சியஸ்னஸ். நமக்கு அது பிரத்யேகாத்மா நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதுதான் சிதாபாசம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து. ஸோ ஞானம் வந்து இப்படி ஞானம் என்பது தூய உணர்வாக சொன்னோம். அதுக்கப்புறம் ஆனந்தம். ஆனந்தம் என்பது எல்லையில்லாத ஆனந்தம், வரையறுக்க முடியாத ஆனந்தம். சுருக்கமாக இந்த சச்சிதானந்தம் என்று நம்ம வேதாந்தத்தில் இறைவனை பற்றி, பகவானை பற்றி வரையறுக்கிறார்கள். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் பிரம்மம். இந்த மூன்றும் சத்தியம், ஞானம், அனந்தம் அல்லது சத் சித் ஆனந்தம். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் பிரம்மம். இப்பொழுது சுலோகத்தில் சதாத்மானம் யுஞ்சன்யேவ, யோகிகள் எப்பொழுதும் தன்னுடைய குருநாதர் சாஸ்திர ஞானம், அதாவது குருநாதர் சொன்ன உபதேசம் கொண்டு அல்லது சாஸ்திர வாக்கியங்களை கொண்டு தன்னுடைய உடல் மனதை வைத்துக்கொண்டு தியானம் செய்கிறார்கள். ஏன்னா சாஸ்திர ஞானம், குரு சொன்ன வாக்கியம் என்ன சொன்னால், குரு என்ன வாக்கியம் சொல்கிறாரு? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லல, ஓம் என்ற அக்ஷரத்தை தியானம் செய்ய அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. அதை இந்த உடல் மனம்ங்கிற கருவியை கொண்டு நாம் எந்த அளவுக்கு தியானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தியானம் செய்து கொண்டே இருப்பான். யார்? இந்த ஞானி. இதனால் அவனுக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்றால், யார்? இந்த யோகிக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது? சாஸ்திர வாக்கியம் அல்லது குரு சொல் இதை வந்து சதா தியானம் செய்வது எப்போ? இந்த சத்துவகுணத்தோடு தியானம் செய்யும்போது இந்த யோகிகளுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் விகத கல்மஷா. இந்த யோகிகளுக்கு பலன் சித்த சுத்தி கிடைக்கிறது. மனதில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் எல்லா அழுக்கும் கரைந்து போய்விடுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நான் இந்த உடல் மனம் என்ற அழுக்கை நீக்கியவனாகிறேன். ஸோ அழுக்கு அப்படின்னா கல்மஷம் என்னன்னா அந்த நான் உடல் மனம் என்றது தான் கல்மஷம். ஸோ அது இந்த இடத்துல போய் நீக்கி விடுகிறது. இந்த அழுக்கு என்பது உடல் மனம் என்ற எண்ணத்தை நீக்கிவிட்டால் இருப்பது அந்த ஒரே பிரம்மம் தான். இப்போ நமக்கு இருக்கிற பெரிய ஹடல்ஸ் என்னென்னா இந்த உடல் மனம். அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்வார்? பாசம், பசு, பதி. இந்த பாசம் அப்படிங்கிறது சம்சாரம், பசு என்பது மனம். இந்த மனம் அசுத்தமாக கல்மிஷங்களோடு இருந்தால் அது எப்பொழுதும் இந்த பாசத்தோடு இருக்கும். அதுதான் சுகதுக்கம், அதுதான் சம்சாரம். ஆன்மீக சாதனை செய்து இந்த பசு தூய்மை அடைந்து விட்டால் இந்த பாசத்தை தலாக் அதை அனுப்பி விட்டுருவார். என்னாச்சு? இருக்கிறது மிச்சம் என்ன? இந்த மனம் தூய்மை அடைந்து விட்டது. அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு தூய்மையாக இருக்கும். எப்படி ஒரு கண்ணாடியில் க்ளீன், அதாவது நல்ல தூய்மையான கண்ணாடியில் முகத்தை பார்த்தா க்ளீனாக நம்மளை பிரத்யட்சமாக நம்மளை பார்க்கலாம். அதுபோல் இந்த மனம் பாசத்தை நீக்கிவிட்டு ஆன்மீக சாதனையின் மூலமாக பாசத்தை நீக்கிவிட்டால் இருப்பது அந்த பிரம்மம் தான். ஸோ அந்த பிரம்மம் நமக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் சுகேன என்ற வார்த்தை சொல்கிறார். அவர் ஒன்றும் பண்ணலை, தன்னுடைய தியானத்தின் மூலமாக நான் இந்த உடல் மனம் அல்ல என்ற கன்மிஷங்களை நீக்கிவிட்டார். அவ்வளோதான் சொன்னார். அதுக்கு அவருக்கு என்ன கிடைத்தது என்றால், எளிதாக அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல்
பிரம்ம சம்பர்சம். நான் இந்த உடல் மனமல்ல என்ற நான் இருப்பது அந்த ஒரே ஒரு பிரம்மம் பரம்பொருள் தான். அதைத்தான் இங்கு சம்பர்சம் ஐக்கியமாகிடுச்சு. இந்த மனம், அந்த மனம் என்ற ஒரு பியூர் கண்ணாடி முழுமையாக ஃபுல் ரெஃப்ளெக்ஷன், அந்த பிரம்மத்தினுடைய ரெஃப்ளெக்ஷனுக்கு அதோட ஆகிவிட்டது. அதனால் இந்த இடத்த தொடுதல் என்ற வார்த்தை இந்த பொருள் அல்ல, ஐக்கியமாகிவிட்டது. இப்படி பிரம்மம் ஐக்கியமானதால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்றால் அத்யந்த சுகம். அத்யந்த சுகம் என்றால் அளவில்லாத எல்லையற்ற ஆனந்தம். அந்த சொன்ன மாதிரி அங்கே உத்தம சுகம் சொன்ன மாதிரி இங்கே அவனுக்கு அத்யந்த சுகம் அஷ்ணுதே, எல்லையற்ற வரையறுக்க முடியாத ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த நிலையில் இந்த யோகி உலகத்தை எப்படி பார்ப்பான்? இதன் விளக்கம்தான் அடுத்த 29வது ஸ்லோகத்தில் பார்க்க சொல்ல போகிறார். யோகி இந்த பிரம்மத்துடன் ஐக்கியமான பிறகு இந்த உலகம் அவனுக்கு எப்படி தென்படுகிறது என்றும், இவ்வளவு காலம் தொடர்ந்து தான் செய்த அந்த ஆன்மீக பயிற்சியால் அவன் பிரம்மத்திடம் ஐக்கியமாகிவிட்டான். நானே அந்த பிரம்மம் நிலைக்கு வருகிறான். பிறகு சாதாரண நிலைக்கு வரும்போது அவன் தன்னுடைய உடல் மனம் என்ற உணர்வு இருந்தாலும், ஆனால் நானே இந்த உடல், நானே இந்த மனம் என்ற அடையாளம் அவனுக்கு இருக்காது. இதைத்தான் ஒரு நாள் ஹோலி அம்மா சாரதா தேவி உத்போதன் என்ற இடத்துல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது தியானம் காலையில் அவங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் செய்வாங்க. அப்படி தியானம் செய்யும்போது அவங்க நிர்விகல்ப சமாதி அடைந்து அதுக்கப்புறம் சாதாரண நிலைக்கு வரும் பொழுது என்னுடைய உடல் எங்கே அம்மா கத்துறாங்கன்னா என்ன, அவங்க அந்த தாண்டி எல்லாம் அந்த நிலையை தாண்டி போனதுக்கப்புறம் அந்த உடல்நிலை பக்கத்தில் தியானம் செய்து கொண்டிருந்த அந்த கோலாத்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா அவர்கள் அந்த நிலையை கடந்து சென்று அந்த உடல் மனம் என்ற அடையாளமே இல்லை, அப்போ சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் கீழே இறங்கி சாதாரண நிலைக்கு நமக்காக வர்றாங்க. கீழே சாதாரண நிலைக்கு வரும்போது என் உடல் எங்கே அப்படின்ற மாதிரி டக்குன்னு அப்போ அம்மா இங்கே இருக்குது என்ன கோலாத்மா சத்தம் போட்டோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி 4வது நிலைக்கு வந்தாங்க. அப்போ அவர்களுக்கு முழுமையாக அந்த அடையாளம் இருக்காது, நானே இந்த உடல் என்ற மனம் அடையாளம் இருக்காது. அப்படிப்பட்ட ஞானிகள் நினைப்பான், எனக்கு தற்காலிகமாக இந்த உடலில் நான் வாசம் செய்கிறேன் அவ்வளவுதான் என்று நினைப்பான். இந்த உடலில் எந்த பற்றும் அவனுக்கு இருக்காது. அந்த நிலையில் இந்த யோகி இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான், எப்படி நினைக்கிறான் என்றால், எப்படி இந்த உலகம் அவனிடமிருந்து வித்தியாசப்படுகிறது. ஏன்னா இவ்வளோ நாள் உலகம் சம்சாரமாக இருந்தது. இப்போது இந்த உலகம் அவனுக்கு எப்படி வித்தியாசப்படுகிறது? இந்த நிலையில் அவன் இந்த உலகத்தை குறைந்து எடை போடுவானா? எப்படி எடை போடுவான் அவன்? இது உலகம், ஆனால் நான் பிரம்மம் என்று உலகத்தை அவன் குறைவாக எடை போடுவானா என்றால் இல்லை. ஏனென்றால் இந்த உலகமும் பிரம்மம், கடவுளே எல்லாமாக இருக்கிறார் என்ற தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது, சர்வத்திர தரிசனம். இதைத்தான் 29வது ஸ்லோகத்தில் பகவான் வர்ணிக்க இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக கிருஷ்ணர் நமக்கு பகவான் எடுத்து சொல்கிறாரு. அதனால தான் பகவான் கிருஷ்ணரை ஒரு பூரண அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ராமரையோ மற்ற அதுக்கு முந்தைய அவதாரத்தை பூரண அவதாரம் சொல்கிறதில்ல. கிருஷ்ணனை மட்டும் ஏன் பூரண அவதாரம் என்றால், அவர் ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஐடியல் சைல்டு, ஒரு குழந்தை எப்படி இருக்கும், ஒரு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி இருக்கும், ஒரு வாலிபனாக இருக்கும்போது ஒரு ஐடியல் யங் மேன் எப்படி இருப்பான், ஒரு கிரகஸ்தனாக இருக்கும்போது ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கான் அதுக்கு ஐடியல், அதுக்கப்புறம் ஒரு ஞானியாக இருக்கும்போது எப்படி ஐடியல். இது பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல கிருஷ்ணர் பூரண அவதாரம் அப்படிங்கிறதையும், இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற அந்த 15வது அத்தியாயத்தில் அந்த பூரண அவதாரத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் அங்கே 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுதான் புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பகவான் சொல்கிற இந்த பூரண அவதாரத்தில் ஒரு ஞானிகள் எப்படி இருப்பான், அதனால் ஐடியல் ஞானி யார் அப்படின்னா நம்ம பகவான் கிருஷ்ணர் தான். ஸோ இதை அடுத்த 29வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறோம். இது 29வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். 29வது ஸ்லோகம் யோக சித்தி, அதாவது உயர்ந்த நிலைக்கு போகனா அந்த சத்வகுணமும் அந்த ஞானமும் சிரவணமனம் செய்த ஞானம் அவன் கிடைத்த அவன் எல்லா இடங்களிலும் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா இதுதான் யோக சித்தி அவனுக்கு கிடைத்திருக்கு. அதனால் அந்த யோக சித்தியின் மூலமாக அந்த ஞானி எப்படி பார்க்கிறான் என்றால், ஸ்லோகத்தில் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே
யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனா. சமதர்சனம் அப்படின்னா இதோடைய இது. சமதர்சனம்ங்கிறது நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். குறிப்பாக 5வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சொபாகேச சமதர்சனம் அப்படின்னு சொல்லணும். பண்டித சமதர்சனா அப்படின்னா பண்டிதன் அந்த ஞானி சமதர்சனம் கிடைக்கிறது. இதை நம்ம சொல்லும்போது நான் சங்கரர் காசியில் ஒரு சண்டாளன் குறுக்க வந்ததுன்னா விலகு, என்னுடைய பாதையை விட்டு விலகு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சமதரிசனம் சொல்வதற்காக வந்ததாக அந்த சண்டாளன் வந்ததாக அவருக்கு தெரிகிறது. இப்போது சமதர்சனம், அந்த சமதர்சனம் எப்படி இந்த ஞானிகளுக்கு கிடைக்கிறதுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதனுடைய சிம்பிள் மீனிங், யோகத்தில் உறுதி பெற்று எங்கும் சமதிருஷ்டி உடைய தன்னை எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உயிர்களை தன்னிடத்திலும் இருப்பதாக அவன் காண்கிறான். இதான் சமதிருஷ்டி அப்படிங்கிறது. எல்லா உயிர்களும் தன்னிடத்திலும் எல்லா உயிர்களை தன்னிடத்திலும் பார்க்கிறேன்னா சமதிருஷ்டி அப்படிங்கிறது தன்னை எல்லா உயிர்களிடம் பார்க்கிறான். இது எப்படி ஒரு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். தன்னையே எல்லா உயிரிடத்திலும் பார்ப்பது முதல் ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு எல்லா உயிர்களையும் தன்னிடத்தில் பார்ப்பது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஸோ இந்த 29வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் சில முக்கியமான ஆத்ம தத்துவத்தை பற்றியோ அல்லது ஞானிகளின் லட்சணத்தை பற்றியோ சொல்ல போகிறார் பகவான். அதனால் இது முக்கியமான விஷயம். இது ஞானியின் ஞான நிஷ்டை உறுதியான அந்த உறுதியானவர்கள் அவர்களுடைய பார்வை இந்த உலகத்தில் எப்படி இருக்கும், எப்படி அவர்கள் பார்ப்பார்கள். இங்கு சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் உபனிஷதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால தான் இந்த நான் பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன், சர்வ உபனிஷத்தோ காவோ தோக்தா கோபால நந்தனக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அதே போல் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கடைசி என்ன சொல்வார், இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யா யோக சாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்வாதே என்று எல்லா இடத்துலையும் சொல்கிறார். ஆக பகவான் கிருஷ்ணர் இந்த உபனிஷத்தில் இருந்த கருத்துக்களை தான் சொல்லியிருக்காரு. உபனிஷதங்கள் என்பது தர்மம், உண்மை, சாஸ்வதமானது, என்றும் மாறாதது. அதனால் சொல்கிறார். குறிப்பாக ஈசாவாசிய உபனிஷத், கைவல்ய உபனிஷத்திலிருந்து இந்த ஸ்லோகங்களை பகவான் எடுத்திருக்கார். அதாவது வார்த்தைகள் சற்று மாற்றி போட்டிருக்காரு. மற்றபடி எல்லாமே விஷயம் ஒன்று தான். ஞானி இந்த உலகத்தையும் அதில் வாழும் ஜீவராசிகளையும் எப்படி பார்க்கிறார் என்று பகவான் இங்கு வர்ணிக்கிறார். எப்படினால் சர்வபூதஸ்தம் ஆத்மானம். ஆத்மானம் என்றால் தன்னை, அதாவது யோகி சொல்கிறார். சர்வபூதஸ்தம், எல்லா ஜீவராசிகளிலும் தன்னையே பார்க்கிறார். எதை பார்த்தாலும் சரி, ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, ஒரு பூனையை பார்த்தாலும் சரி, ஒரு நாயை பார்த்தாலும் சரி, தன்னையே பார்க்கிறார். எப்படி பார்ப்பார் சொல்கிறேன் நான். சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும் ஆத்மனி தன்னிடத்திலே பார்க்கிறார். எதை பார்த்தாலும் தன்னிடத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கிறார். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். எப்படி அடுத்த செகண்ட் லைன்லனா தன்னிடத்தில் பார்க்கணும், ரெண்டாவது லைனில் ஈக்ஷதேனால் பார்க்கிறார். அடுத்து யோக யுக்த ஆத்மா, யோகத்திலே உயர்ந்தவர்கள். அதாவது இந்த வார்த்தை ஞானிகளை குறிக்கிறது. யோக யுக்த ஆத்மா சர்வத்திர சமதர்சன, எல்லா இடத்திலும் சமதர்சனமாக சமமான பார்வையுடன் பார்க்கிறான். சமதர்சனம் என்ற வார்த்தை ஞானியை குறிக்கிறது. இந்த இடத்துல அந்த சமதர்சனம் உடைய பார்வை, அதாவது சமதர்சனமாக பார்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது. சம என்றால் பிரம்ம தர்சனம், சமதர்சனம்னா பிரம்ம தர்சனம். அப்போ நம்ம அப்படி தான் பார்க்கணும். சம தர்சனம் என்றால் பிரம்ம தர்சனம் என்று சொல்கிறார். அவன் பார்க்கின்றது பிரம்ம தர்சனமாக, எல்லாம் பார்ப்பது உணர்வது எல்லாமே இருக்கிறது. அது மாதிரி தான் பிரம்ம தர்சனமாக எங்கும் பார்க்கிறார். யுக்தன், யோக யுக்தா என்றால் ஞானி தன்னை எல்லா ஜீவராசிகளிலும்
மற்றும் எல்லா ஜீவராசிகளிடம் தன்னிடத்தில் பார்க்கிறார். இதைத்தான் பகவான் இங்கு சொல்ல வருகிறார். இதை நாம் பல உபனிஷங்களிலும் இதை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுது மூண்டக உபனிஷத்துலேயும் சரி, பிரகதாரண்ய உபனிஷத்துலேயும் சரி, சாண்டோக்கிய உபனிஷத்துலையும் சரி இதை பற்றி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாம் பார்ப்பது எல்லா இடத்திலும் தன்னையே பார்ப்பது, அதே போல் தன்னில் எல்லாம் பார்ப்பது, எல்லாவற்றையும் பார்ப்பது அப்படின்றால் இதுதான் ஞான திருஷ்டி, ஞானியின் திருஷ்டி அல்லது ஞான திருஷ்டி. இந்த ஞானியின் திருஷ்டி இப்படி இருக்கிறது. அவருடைய பார்வை நம்ம மாதிரி இல்லை. நம்ம பார்ப்பது சாதாரணமாக மனிதன் எப்படி பார்க்கிறான் என்றால், நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். உதாரணமாக இது ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா நமக்கு புரியும். அலைகள், தண்ணீர் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். கடலில் பல விதவிதமான அலைகள் வருகிறது. ஒரு அலை சின்னதாக இருக்குது, ஒரு அலை பெருசாக இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் ஒரு அலை வேறு ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒரு அலை ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் மட்டக்களப்பு ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் ஒவ்வொரு ஈவினிங் சாயங்காலம் அங்கே போய் உட்காந்துருப்போம். நானும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போய் உட்காந்து அமைதியாக அவங்க தியானம் பண்ணுவோம். அப்போ அந்த அலைகள் வருவது போவது அப்புறம் விதவிதமான இருக்கும், விதவிதமான இது இருக்கும். அப்போது ஒரு அலை சின்னதாக இருக்கும், ஒரு அலை பெரியாக இருக்கும், ஒரு அலை கோணல் மணலாக இருக்கும், ஒரு அலை நேராக இருக்கும், ஒரு அலை உயரமாக இருக்கும். இப்படி அலைகளுடைய வேறு விதமாக இருக்கும். இந்த அலைகளுக்கு ஒரு மனம் இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்வோம். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். அந்த அலை மற்றொரு அலைக்கு ஒரு உபதேசம் செய்கிறது. அது என்ன உபதேசம் செய்கிறோன்னா, ஒவ்வொரு அலைக்கும் 2 தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு அலைக்கும் 2 தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? முதல் தன்மை நாம ரூபம், அதாவது உருவம், அதோடைய பேர், அலைங்கிற பேர், அதோடைய உருவம், இந்த 2ம் ஒரு தன்மை. அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம சிறிய அலை பெரிய அலை அப்படிங்கிற நாம ரூபத்தை பற்றி தான் சொல்கிறோம். அப்புறம் ரெண்டாவது சொரூபம் என்னென்னா, அதுதான் உண்மையான சொரூபம், அதுதான் தண்ணி. எல்லா அலைகளிலும் நாம ரூபத்துடன் தண்ணி இருக்கிறது. இதில் தண்ணி நீக்கிவிட்டால் அது அலைன்னு சொல்ல மாட்டோம். அதனால் அதான் உண்மையான சொரூபம் தண்ணீர். இந்த தண்ணீர் என்ற தன்மையை விதவிதமாக நாம ரூபத்தில் இருக்கும் பொழுது இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். விதவிதமான நாம ரூபத்தை கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த அலைக்கு ஞானம் வந்து விட்டது என்று நான் வைத்துக்கொள்வோம். அது சொல்கிறது, எல்லா அலைகளிலும் தண்ணீராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்கிறார். எல்லா அலைகளிலும் தண்ணீராக நான் இருக்கிறேன். அப்போது எல்லா அலைகளும் தண்ணீராக நான் இருக்கிறேன்னு அந்த உண்மையான சொரூபத்தை. ரெண்டாவது என்னடா, என்னிடத்தில் எல்லா அலைகளும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் எல்லா அலைகளும் இருக்கிறது அப்படின்னா நானே எல்லா அலைகளுமாக இருக்கிறது. அதை தண்ணீர் என்பது உண்மையான சொரூபமாகிறேன், நானே எல்லா அலைகளிலும் இருக்கிறேன். அப்போ அலைகள் என்மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற சொல்கிறார். எல்லாம் இப்படி. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டு. அலையாக இருக்கும் பொழுது அந்த அலையில் உண்மையான சொரூபமாக தண்ணீராக நான் இருக்கிறேன். 2வது ஸ்டேட்மெண்ட்டு சொல்லும்போது நானே எல்லா அலையாக இருக்கிறேன் அப்படிங்கிற 2வது ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறேன். நானே எல்லா அலைகளிலும் தண்ணீராக இருக்கிறேன். இப்பொழுது இந்த தண்ணீராக எல்லா அலைகளிலும் வியாபித்து இருக்கிறேன், எல்லா அலைகளிலும் வியாபித்து இருக்கிறேன். இந்த இடத்தில் தண்ணீர் என்ற அலைகள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்? எல்லா அலைகளிலும் நான் இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன, இந்த சின்ன அலை, இந்த பெரிய அலை அப்படிங்கும்போது, பெரிய அலை சின்ன அலை அப்படிங்கிறது சின்ன அலை ப்ளஸ் தண்ணீர். அப்போ பேதம் வருது, அந்த இடத்துல துவைத ஞானம் இருக்காங்க. எந்த துவைத ஞானம்? முதல் ஸ்டேட்மெண்ட்டில் துவைத ஞானம். அலைங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்தோம்னா அதில் உண்மையான சொரூபம் இருக்கிறது தண்ணீர் ப்ளஸ் நாமஸ்வரூபம். அப்போ இந்த இடத்துல இந்த துவைதம், நாமரூபமும் இருக்குது, தண்ணீருங்கிற உண்மையான சொரூபம் இருக்கிறது. ஆக இந்த 2ம் இருக்கும்போது துவைத ஞானம். அதே அது பிரத்யேகாத்மான்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பிரத்யேக அலைங்கிறது சொல்லலாம். அப்புறம் இந்த தண்ணீரே பிரதானமாக இந்த தண்ணீரே எல்லா அலையிலும் இருக்கிறது, விதவிதமான அலைகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனா அது அத்வைத ஞானம். அப்போது இந்த இடத்துல என்னன்னா, அலைங்கிற அந்த நாமரூபம் அப்படிங்கிறது மித்யா, கொஞ்ச நாளைக்கு தான் ஆகும். அப்போ சாஸ்வதமாக இருப்பது என்ன? இந்த தண்ணீர்.
அப்போ அந்த சாஸ்வதமான ஞானத்தில், இந்த சாஸ்வதமான விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அத்வைத ஞானம். அப்போ இந்த இடத்துல அத்வைத ஞானம் வரும் பொழுது இந்த இருமை போயிடுது. இருமை போயிடுதுன்னா இந்த நாம ரூபம் கொண்ட அந்த அலையினுடைய நாம ரூபம் நீங்கி விடுகிறது. கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கும், அது நீங்களே தனியாக போயிடும், அது அப்படி போயிடும். ஸோ இதனால் இது துவைதம், இது அத்வைதம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த அர்த்தத்தை வந்து நம்ம வந்து ஒரு தங்க ஆபரணங்களையும் சொல்லலாம். வளையல், பிரேஸ்லெட், செயின், என்னென்ன வேணான்னு சொல்லலாம். சொல்லும்போது வளையல்ங்கிறதுல தங்கம் இருக்குது. ஸோ வளையல் தங்கம், தங்க வளையல் அப்படிங்கும்போது துவைதம். அந்த எல்லா ஆபரணங்களிலிருந்து அந்த தங்கத்தை எடுத்து விட்டால் வேறு என்ன நிற்கும்? ஒன்றுமே இருக்காது அதில். அப்போது அதுதான் மித்தியாங்கிறது. அதை விட்டுட்டோம்னா ஆக இதில் மெயின் அதுதான் அத்வைதம்ங்கிறது. எல்லா ஆபரணங்களிலிருந்து தங்கத்தை எடுத்து விட்டால், தனியாக பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆபரணங்கள் நாமரூபமே போயிடும், அங்கே ஞாபகமே இருக்காது. அதுதான் அத்வைதம், அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா. நான் இதுதான் ஏதைத் வைதத் அப்படின்னு சொல்லிட்டு கட்டோபனிஷத்தில் பகவான், அதாவது யம தர்மராஜா இவருக்கு சொல்கிறார். யாருக்கு? நச்சிகேதனுக்கு சொல்கிறார். இதை நான் வந்து தங்க நகை ஆபரணம்னையும் வச்சுக்கலாம். மண் பானையிலிருந்து மண்ணை எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, நாமரூபம் போயிடும். ஸோ அதில் மண்பானை, இது பானையாக பார்க்கும் பொழுது பானைக்கு நாம ரூபம் இருக்கிறது. அந்த நாம ரூபத்தில் 2 துவைதம் இருக்கிறது. அதைத்தான் சர்வபூதானி ஆத்மனி அப்படின்னு சொன்னார். அப்புறம் சர்வபூதஸ்தம் ஆத்மனிங்கிறது அந்த பானை மண். சர்வபூதானி சாத்மனி அப்படின்றது எல்லா பானையிலையும் மண்ணு தான் பிரதானம், எல்லா அலையிலும் தண்ணி தான் பிரதானம். இந்த நாமரூபம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். இது மித்யா. அதனால் வேதாந்தத்தில் 3 விஷயம் முக்கியமாக சொல்லுவாங்க. என்னென்னா சத்தியம், மித்யா, துச்சம். இந்த சத்தியமும் மித்தியவும் தான் நமக்கு குழப்பமே வரும். சத்தியம் வந்து கண்ணுக்கு தெரியாது, அதாவது அது வந்து உணரக்கூடியது. மித்யாங்கிறது நமக்கு பார்சியல் நாலேஜ் அப்படிம்போம், அதாவது அரைகுறை அறிவு. அந்த அரைகுறை அறிவு எப்போவுமே பிரச்சனை தான் நமக்கு. ஒன்று சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அது புரியாமல் இருந்துடணும். அந்த அரைகுறையாக புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, தூரத்தில் ஒரு பாம்பு மாதிரி தெரியுது, பாம்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பக்கத்தில் போனோன்னா அது பாம்பு இல்லை, கயிறுன்னு தெரியும். ஆனால் இந்த பாம்பு இந்த இடத்துல கயிறுடைய ஒரு லட்சணமும் பாம்போடைய லட்சணம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பார்க்கும்போது சரியாக இருக்கும். பாம்பு அப்படி நெளிஞ்சிருக்கும், கயிறு அந்த இடத்துல நெளிஞ்சி இருக்குது, உட்காந்துருக்கு. ஸோ அதுனா ஒரு யானை படுத்திருக்கு அப்படிங்கிறது அதை பாம்புன்னு சொல்ல மாட்டோம், அது கயிறுன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சாஸ்வதமான தண்ணீர் தான் அத்வைத ஞானம் அப்படிங்கிற சொல்கிறது. அதனால் இதை வந்து நம்ம எப்படி என்ன சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த சத்தியம் என்பது என்றென்றும் மாறாதது லட்சணம், பிரம்ம லட்சணம், ஆத்ம லட்சணம் சொன்ன மாதிரி என்றென்றும் மாறா சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, அழியாதது ஒரு விஷயம். அதுன்னா அதுதான் இந்த மித்தியை என்பது. இந்த சத்தியத்தினுடைய அரைகுறை அறிவு. அந்த இடத்துல கயிறை பார்த்துட்டு நம்மளுடைய அரைகுறை அறிவுனால இருட்டு அந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது அது கயிறை பாம்பாக பார்த்துருக்கோம். இதுதான். அப்போ உண்மை என்னென்னா பார்ஷியல் நாலேஜ். அது எது? மித்யா என்பது பார்ஷியல் நாலேஜ், அரைகுறை நாலேஜ். அது அந்த அரைகுறை நாலேஜுக்கு தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், இது வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இது பாம்பு இல்லை கயிறு. அந்த ஒளி ஞானம் வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நமக்கு இது கயிறுன்னு தெரிஞ்சது. அதனால் இந்த வேதாந்தத்தில் இந்த 3 கருத்தும் சொல்லுவாங்க. துச்சம் அப்படின்றது என்னென்னா ஒரு கவிதைக்காக சொல்கிறது. என்னென்னா ஆகாய தாமரை, ஆகாயத்தில் தாமரை மலருமா? மலராது. அல்லது மலடியின் குழந்தை, மலடிக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. இப்படி தான் இதை துச்சம் அப்படிங்கிறது. துச்சம்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. இவ்வாறு இந்த உடலில் ஒவ்வொரு ஜீவனுடைய உடலில் அலைகளாக நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்னா, இந்த உடலை வந்து நம்ம அலையாக எடுத்துக்கணும். அதில் இருக்கின்ற ஜீவன், அதாவது அதில் இருக்கின்ற அந்த பிரத்யேகாத்மா, அந்த பிரதிகாசம் வந்து ஆத்மாவாக எடுத்துக்குவோம். அப்போ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு புரியும், அந்த பிரத்யேகாத்மா, அதாவது அந்த பிரதிகாசம் தான் தண்ணீர், இந்த நாமரூபம் கொண்ட அந்த உடல் தான் அலை.
இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த புரியும். ஆத்மஸ்வரூபமான நான் எல்லா உடல்களிலும் ஆத்மாவாக வியாபித்து இருக்கிறேன். அது இந்த ஞானம் ஞானிகளுக்கு இருக்குது. நமக்கு அது இல்லை. நான் இந்த உடல், நான் இந்த மனம்னு நினச்சிட்ருக்கோம். அது உள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மாவை பற்றி நாம் நினைக்கல. அதனால் நமக்கு அஞ்ஞானியாக இருக்கும். ஞானிகளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அதான் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்கிரதி சையமி எஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி சா நிஷா பஷ்யத்தே முனை அப்படின்னு சொல்லிட்டு 2வது அத்தியாயத்தில் 68 நினைக்கிறேன், 69, ஆமாம் 69 யானிஷா சர்வபூதானாம். நமக்கு இந்த நமக்கு இங்கே தெரிகிறது இந்த உடலும் மனது தான் தெரிகிறது. அப்போ நமக்கு அந்த இருட்டாக தெரியுது. நம்ம ஆன்மாவை பற்றி அறிவில்லை, அதனால் அதை இருட்டுன்னு சொல்லிடுறோம். ஆனால் ஞானிகளுக்கு இந்த உடல் மனம் இருட்டாக இருக்குது, பிரகாசமாக அந்த ஆத்மா தெரியுது. அதான் யானிஷா சர்வபூதானான்னு சொல்லி இந்த என்ன சொல்லுவார். ஸோ இந்த எல்லா ஜீவராசிகளுடைய உடலிலும் என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுகிறது. ஆக இந்த பரமாத்மா தான் இந்த உடலிலே நான் இருக்கும் பொழுது பிரத்யேகாத்மாவாக பிரதிகாசம் இருக்கிறது. அந்த பிரதிகாசம் ஒன்றுமே கிடையாது, பியூர் கான்சியருடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ஆத்மாவும் இந்த பரமாத்மாவும் 2 அல்ல 1 தான் என்ற விஷயம் இந்த ஞானிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்று பகவான் சொல்கிறார். அதனால் அவர்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள். இந்த ஞானிகள் யாரையும் வெறுப்பது இல்லை. அப்படி வெறுத்தால் அவர் தன்னை வெறுத்து கொண்டது போல ஆகிறது. எல்லா உயிர்களிலும் ஞானிகள் தன்னையே பார்க்கிறார்கள். நான் வேறு, இந்த உயிர் வேறு அல்ல. ஏனென்றால் அந்த ஒரே ஆத்மா தான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. பிறகு இந்த உயிர் அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே ஆத்மா தான் வியாபித்திருக்கிறது என்றால் இந்த உயிர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பம் சுக துக்கம் ஞானிகளுக்கு வருமா என்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு தான் நமக்கு மித்தியாங்கிற விஷயம் நான் சொன்னேன். என்னென்னா, இந்த நாம ரூபமோடு இருக்கின்ற உடல் மனதுக்குத்தான் துன்பம் துயரம் வருகிறது. அது மித்யா. மித்யா என்றால் கொஞ்ச நேரத்தில் தான் இருக்கும். அதனால தான் சொன்னார், என்ன மாத்ரா ஸ்பர்ஷாத்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம அபாயினோ நித்தியம் தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏற்றுக்கொண்டு அதை சகித்துக்கொள் அப்படிங்கிறது. அதனால் இந்த இன்ப துன்பம் எல்லாம் ஞானிகளுக்கு வருமா என்றால் வராது. ஏனென்றால் அது மித்தியை, சாஸ்வதமானது இல்லை. நான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறேன் என்று சொல்லும்போது பிரத்யேகாத்மா அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆத்மான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம். அதே போல் எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கிறது என்பது பரமாத்மா. இந்த பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிஸ்தானமாக இருக்கிறது. இப்படி விளக்குவதின் மூலம் இந்த பிரத்யேகாத்மா பரமாத்மா 2 வேறு வேறு அல்ல, ஒரே ஆத்மா தான், ஒரே பரம்பொருள் தான். எல்லா ஜீவராசிகளும் என்னையே சார்ந்திருப்பது என்பது உண்மை அல்ல, வெறும் தோற்றம்தான். எல்லாம் இப்போது ஒரே ஒரு ஆத்மா, அந்த பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறது. ஸோ ஸ்லோகத்தில் சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா பூதம் என்றால் உடல் மனம் உடைய ஜீவன். அதாவது கரண சங்காதம் அப்படின்று வேதாந்தத்தை சொல்லுவாங்க. காரியம் என்றால் இந்த ஸ்தூல சரீரம் உடல், கரணம் என்றால் இந்த மனம். ஸோ காரண சங்காதம் என்றால் சேர்க்கை, உடல் மனதினுடைய சேர்க்கையைத்தான் பூதம் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதாவது இந்த சூக்ஷ்மமான உடலும் ஸ்தூலமான உடலும் சூக்ஷ்மமான உடலும் சேர்வது தான். இந்த 2ம் சேர்ந்தால் தான் பூதம் என்று சொல்கிறோம். சர்வபூதம் என்றால் எல்லா உடலும், சர்வபூதஸ்தம், தம் என்றால் இந்த இடத்துல ஆத்மா, இந்த சர்வபூதஸ்தம் என்று இருக்கிறது. என்னன்னா ஆத்மானம், சர்வபூதஸ்தம் ஆத்மானம். ஆமாம், என்னிடத்தில் ஆத்மானம்னா பூதஸ்தம், எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா உயிர்களும் என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு 2 ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரு. அப்படி ஈக்ஷதே,
ஈக்ஷதே என்றால் பார்க்கிறான், ஞானி பார்க்கிறான். ஞானியின் பார்வை எப்படி இருக்கிறது என்றால் எல்லா சரீரத்திலும் தன்னையே பார்க்கிறான். ஆத்மஸ்வரூபமாக எல்லா சரீரம், அவன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கீழ் ஜாதியாக இருக்கலாம், மேல் ஜாதியாக இருக்கலாம், ஊனமாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா ஜீவனிலும் ஆத்மனாக தன்னை பார்க்கிறான், ரிஃப்ளெக்ஷனாக பார்க்கிறான், ஆத்மஸ்வரூபமாக எல்லா உடலிலும் பார்க்கிறான். ஸோ எப்படி அலைகள் ப்ளஸ், அலைகள் என்றால் நாமரூபம் ப்ளஸ் தண்ணீர், அதுபோல் நாமரூபம் கொண்ட இந்த உடல் பூதம் ப்ளஸ் அந்த ஆத்மா இந்த தண்ணீர், அதுபோல தான் இந்த ஞானிகள் இந்த உடல் மனம் நிலையை கடந்து ஆத்மா எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். அதாவது உயர்நிலையை கடந்த ஆத்மாவாக இருப்பதால் எல்லா உயிர்களிலும் தன்னையே பார்க்கிறார்கள். ஞானி தன்னை எல்லா சரீரத்திலும் ஆத்மாவாக பார்க்கிறான். அதான் சர்வ பூதானி சாத்மனி. இங்கு பூதானி எல்லா உயிர்களிலும் அனைத்து உடல்களிலும் ஆத்மனி தன்னிடத்தில் பார்க்கிறான். சுருக்கமாக ஞானிகள் எல்லா ஜீவராசிகளிலும் தன்னையே பார்க்கிறார். அதே போல தன்னில் எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கிறார். தன்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதாக ஞானி உணர்கிறார். இப்படி யார் பார்க்க முடியும் என்றால் ஞானிகள் தான் பார்க்க முடியும். அதைத்தான் பகவான் யோக யுக்த ஆத்மா, 3 சொல்களை இதில் சொல்கிறார். யோக யுக்த ஆத்மா 3 சொல்களும் சேர்த்து சொல்கிறார். யோக என்றால் தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் என்றால் அகம் பிரம்மாஸ்மி, வேதம் சொன்ன, உபனிஷத் சொன்ன, கீதை சொன்ன அந்த ஞானத்தோடு, அந்த ஞான நிஷ்டையோடு, அந்த தத்துவ ஞானத்தோடு இருக்கின்ற அந்த ஞானி. யுக்தன் என்றால் தத்துவ நிஷ்டையில் இருக்கின்ற அந்த ஞானத்தை நிஷ்டையாக்கி உறுதி பெற்ற ஆத்மா. ஆத்மா என்றால் இந்த இடத்துல மனம். ஸோ இந்த ஞானியுடைய மனதில் அந்த கேட்ட சிரவண மனனம் செய்த அந்த ஞானத்தில் உறுதியோடு இருக்கிறான் என்று சொல்கிறார். தத்துவ ஞானத்தில் உறுதி பெற்ற மனதுடைய ஞானி என்று பொருள். இதைத்தான் யோக யுக்த ஆத்மா. அவன் எப்படி எல்லா உயிர்களும் தன்னையே தன்னிடத்தில் ஏற்றி வைப்பதாக உணர்கிறான். அப்படிப்பட்டவன் பகவான் சொல்கிறான் சர்வாத்ம தர்சனம். அப்படிப்பட்டவன் எப்படி சர்வாத்ம தர்சனம் பார்க்குறான்? எல்லா இடத்திலும் தன்னையே பார்க்கிறான். சமதர்சனம், பிரம்ம தர்சனமாக எல்லா இடத்திலும் தன்னையே சொன்னால். அதைத்தான் அந்த 18வது அத்தியாயத்தில் வித்யா வினய சம்பன்னு அப்படின்னு சொன்னார். எப்படிப்பட்ட வித்தியை படித்து உயர்ந்த வித்தியை இருந்த அந்த பிராமணன், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் பிராமணன், தன்னையே அந்த யானை, பசு, குதிரை அல்லது அந்த நாயை தின்கின்ற கீழ் ஜாதிக்காரன் எல்லாருடையும் தன்னையே எல்லா இடத்திலும் பார்த்தான் அப்படின்னு சொன்னார். அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு. இந்த ஞானிகள் தத்துவ நிஷ்டையில் உறுதியடைந்து ஞானம் பெற்று தன்னுடைய ஞான நிஷ்டையின் பலனாக இந்த உயர்ந்த சுகமான பிரம்ம ஐக்கியம், பிரம்மத்தினோடு ஐக்கியம் ஆக்கிவிட்டான் என்பதை பகவான் சொல்கிறார். இன்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், பாக்கி அடுத்த இதில் சொல்கிறேன். நான் இந்த ஸ்லோகத்தில் ஜீவன் முக்தனை பற்றிய முக்கியமாக சொல்கிறார். ஒரு ஜீவன் முக்தன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய பார்வை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்றால் சர்வபூதஸ்தம் ஆத்மானம். பார்த்தா அவங்க எல்லா ஜீவன்களையும் தன்னை பார்க்கிறார்கள். அதனால் அவர்களை தன்னுடைய உடல் மனதை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்துருப்போம் சில இதெல்லாம் ஞானிகள் அழுக்காக இருப்போம், முடியெல்லாம் அப்படியே அங்கே பூனை ஒரு பறவையே கூடு கட்டக்கூடிய ஒரு அழுக்கு அவ்வளோ இருக்கும். ஆனால் எதை பற்றியும் அவர் வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அதான் அந்த ஞானிகளுடைய இருக்குது. அந்த யோக யுக்தன் ஞானிகள் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் தன்னையே அந்த ஜீவராசி. அதனால தான் அவர் யாரையும் அவர்கள் வெறுக்கவோ அவர்களுக்கு எந்த துரோகம், அதாவது எந்த இது செய்யவோ அவர்களை காயப்படுத்த மாட்டார்கள். சாதாரணமாக நாம் இது உயிருள்ள உயிர்கள் அல்லது உயிரற்றது என்று எப்படி நம்ம பார்க்குறோம்? இப்போ நம்ம நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, நான் வேறு நீ வேறன்னு பார்க்குறனால எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. ஞானிகள் எல்லாவிடையும் தன்னுடைய ஆத்மாவாக பார்க்கிறார்கள். ஏன்னா இருப்பது ஒரே ஒரு ஆத்மா தான். எல்லாவும் தன்னை நான் என்பது தான் இங்கே முக்கியம். நான் என்பது அந்த பரம்பொருளை குறிக்கிறது. தன்னையே பார்க்கணும்னா பரம்பொருளாக பார்க்கிறேன்னா ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்குது, அது எல்லா இடத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா
எல்லா இடத்திலும் பார்க்கிறேன். அப்போ ஞானிகள் உயிருள்ள அந்த ஜீவனையும் பார்க்கிறான், உயிரற்ற அந்த ஜடத்தையும் தன்னிலே பார்க்கிறான் அப்படிங்கிறது சொல்கிற சர்வ பூதஸ்தம் ஆத்மானம். அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி இது உயிருள்ளது உயிரற்றது என்பது எப்படி நான் பிரிக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், பிராணி அப்படின்னு சொல்கிறோம், பிராணனை வச்சுதான் நம்ம பிரிக்கிறோம். இந்த உயிரில் பிராணன் இருந்துச்சுன்னா இது உயிர் உள்ளது, பிராணன் இல்லைன்னா இது ஜடம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பிராணன் அப்படிங்கிற இதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். ஆனால் இந்த உயிரற்ற ஜடம் உயிர் உள்ளதாக வரும். ஏன்னா நமக்கு இது உயிரற்றது இது உயிரல்லதுங்கிறத இந்த ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பகவானுடைய சிருஷ்டியில் என்னென்னா, உயிரற்றது உயிருள்ளதாக வரும், உயிருள்ளது உயிரற்றதாக போகும். ஜாதஸ்ஸி துருவ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியத்தே நத்வம் சோசிது மருகசி அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அது ஒரு அதிசயமாக இருக்கும். என்னடா எப்படி இது உயிர் இல்லாதது உயிரில்லதாக வரும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் இப்போ அதை தான் சொல்ல வர்றாங்க. ஒரு காலத்தில் இது பாலைவனமாக இருந்த இடம் இன்றைக்கி ரொம்ப ஃபெர்டைல் ஏரியாவாக இருக்குது. எப்போவுமே அது பாலைவனமாக இருக்காது, மாறும், காலங்கள் மாறி வரும். அது மாதிரி இந்த விஷயம் எப்படின்னா, இந்த ஒரு உயிரற்றது உயிருள்ளதாக மாறும். இது எப்படி உயிருற்றது உயிருள்ளதாக மாறும் என்பதை தெளிவாக இன்னும் அடுத்த ஒரு வகுப்பில் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ராமபிரான் இந்த யாக ரட்சணம் முடிஞ்சிட்டு திரும்பி போகும்போது, அல்லது வேறு எங்கே நினைக்க, ஒரு தன்னுடைய காலில் பட்டு அந்த கல் அகல்யாக மாறுது இல்லையா? அப்போ உயிரற்றதாக இருந்த அந்த கல் மீண்டும் ஒரு பெண்ணாக மாறியது. அதுதான் இறைவனுடைய அருளால் எதுவும் மாறக்கூடிய. இது ஒரு உதாரணம். இன்னும் பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அதை நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்த வகுப்பில் மிச்சத்தை நடக்கும். நமஸ்தே மேடம்.